ஈரோட்டில் தாவேக பொதுக்கூட்டம் நடைபெற அனுமதி கோரியுள்ள இடம் அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள விஜயபுரியம்மன் கோவிலுக்கு சொந்தமானது என்றும் இந்து அறநிலையத்துறை ஆணையரிடம் அனுமதி கோர வேண்டும் என்றும் கோவில் நிர்வாகம் மாவட்ட ஆட்சியருக்கும் காவல் கண்காணிப்பாளருக்கும் கடிதம் எழுதியுள்ளது. கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் ரவி. ரவி, வணக்கம். விவரங்கள் என்ன ரவி? வணக்கம். தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் வருகிற 18ஆம் தேதி ஈரோட்டில் பிரச்சாரம் மேற்கொள்ள அனுமதி கேட்கப்பட்ட நிலையில் பிரச்சாரம் நடைபெறும் இடம் இந்திய அறநிலையத்துறைக்கு கட்டுப்பாட்டில் இருப்பதாக கூறி இந்திய அறநிலையத்துறையினர் மாவட்ட ஆட்சியரிடம் அனுமதி மறுக்க வேண்டும் என கோரியிருந்த நிலையில் இந்த சம்பவமானது தற்போது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் வருகிற 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார். இந்த நிலையில் வரும் 16ஆம் தேதி ஈரோடு பெருந்துறை சாலையில் உள்ள பவளத்தாம்பாளையம் வாரி திருமண மண்டபம் அருகே 7 ஏக்கர் நிலத்தில் விஜய் பிரச்சாரம் மேற்கொள்வதாக அனுமதி கேட்கப்பட்டது. இந்த நிலையில் இந்த இடம் போதுமான இடவசதி இருக்காது என மாற்று இடம் தேர்வு செய்ய வேண்டும் என அறிவுறுத்தியதன் பேரில் விஜயமங்கலம் அருகே உள்ள சேலம் கோவை தேசிய நெடுஞ்சாலையை ஒட்டியுள்ள சரளை பகுதியில் விஜய் பிரச்சாரம் மேற்கொள்வதற்கு திட்டமிடப்பட்டது. இந்த பகுதியில் ஏற்கனவே பல்வேறு அரசியல் கட்சியினர் மாநாடுகள் மற்றும் நடைபெற்று இருப்பதால் பிரச்சாரம் பொதுக்கூட்டம் நடத்த 17 ஏக்கர் நிலமும் 10 ஏக்கரில் வாகனம் நிறுத்தும் இடமும் போதுமான இடவசதி இருப்பதால் இந்த இடத்தை தேர்வு செய்ய முடிவு செய்யப்பட்டது. தமிழக வெற்றிக் கழகத்தினர் மாவட்ட ஆட்சியர் மற்றும் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளரிடம் மற்றும் தீயணைப்புத்துறையினரும் அனுமதி கேட்கப்பட்டது. காவல்துறையினர் இதற்கு 84 நிபந்தனைகளை விதிக்கப்பட்டது. இதற்கு விளக்கம் கேட்கப்பட்டுள்ளது. 84 நிபந்தனைகளுக்கும் விளக்கம் அளிக்க போதுமான கால அவகாசம் தேவைப்படும் என்பதால் பிரச்சாரம் நடைபெறும் தேதி 18ஆம் தேதி என மாற்றம் செய்யப்பட்டது. இந்த நிலையில் சேலம் தேசிய நெடுஞ்சாலையில் சரளையில் பகுதியில் இருக்கக்கூடிய இந்த இடத்தை தமிழக வெற்றிக் கழகத்தினர் பிரச்சாரம் மேற்கொள்ளும் இடத்தை தூய்மை செய்யும் பணியில் ஈடுபட்டு வந்தனர். இந்த நிலையில் இந்த இடம் இந்து அறநிலையத்துறைக்கு சொந்தமானது எனவும் தமிழக வெற்றிக் கழக தலைவரின் பிரச்சாரத்துக்கு அனுமதி வழங்கக்கூடாது எனவும் இந்து அறநிலையத்துறையின் சார்பில் மாவட்ட நிர்வாகத்தின் இடம் மனு அளிக்கப்பட்டதாகவும் தற்போது தகவல் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி ரவி. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.